அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? டெல்லியில ஒரே சூடு. அதை தவிர தமிழ்நாடு அரசியல் ஒன்னும் சூடா போகுது. தாவேகா எம்எல்ஏக்கள் 25 பேருக்கு மேல பேரம் பேசி விலைக்கு வாங்குறதா வந்த செய்திகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் 5க்கும் மேற்பட்டோரை கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை. எப்படி பார்க்குறீங்க? ஒருவருக்கு 35 கோடி பேரம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமான நபராக ஒருவரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் ஒரு புது கலாச்சாரம், குதிரை பேர கலாச்சாரம் வளர்ந்து விட்டதை குறித்து நான் வருந்துகிறேன். காரணம், நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது ஒன்று. இரண்டாவது, பல நாட்களாகவே இந்த செய்தி வருகிறது. வைகோ அவர்கள் ஓப்பனா ஒப்புண்டாரு. எங்கிட்ட இந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு நான் கேன்வாஸ் பண்றேன்னு விஜய் சொன்னதாக. எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா ராபின்சன், திமுக பரம்பரை சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க முதலமைச்சர் பதவியை. அசம்பிளியில பேசும்பொழுது கூட உதயநிதி அவர்கள் முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு பொறுக்குறீங்க, வயத்தை எரியுதுங்க ராபின்சன். அந்த விஜய் அங்க போய் உட்கார வச்சுட்டாங்களே இந்த ஜனங்க அப்படின்ட்டு. நம்ம கையில 126 இருக்குது, அவங்ககிட்ட 108 தானே இருக்குது. எப்படி அங்க உட்கார்ந்துருக்காரு? 65% ஓட்டு எங்க கிட்ட இருக்குது, 35% ஓட்டு அவங்ககிட்ட இருக்குது. அதனால எப்படியா இருந்தாலும் காலி பண்ணணும்னுட்டு மே 4ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை இந்த 1.5 மாசம் எனத்தையோ திட்டங்கள்லாம் போட்டு பார்த்தாங்க, நடக்கல. கடைசியா இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிமுக க்ளோஸ் பண்ணாங்க டிவிக்கு. அதனுடைய ஒரு தர்மம் தான் திமுக காலி பண்ணுது. இப்போ திமுக இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள விஜய் காலி பண்ணிடுவாருங்க. தமிழக அரசியல் புது நிலையை சுற்றி போய்கொண்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் 7-8ங்கிறாங்க, நம்பாதீங்க ராபின்சன். 20 கிட்ட போங்க. 20 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போறாங்க, மொத்தம் 20 பேர். விஜய் அவர்கள் காங்கிரஸையோ கம்யூனிஸ்ட்களையோ அல்லது ஈவன் எம்டிஎம்கேயோ விடுதலை சிறுத்தைகள் நம்பல. அவங்களோட சப்போர்ட்டை வேண்டாம், அந்த 20 நான் வெளில எடுத்துன்னு வந்துடுற மாதிரி எடுக்க போறாரு. அதுதாங்க விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. அதுல திமுக எம்எல்ஏவும் நாளைக்கு ஒரு 10 பேர் வெளில வந்துடுவாங்க, பார்த்துட்டே இருங்க. எதுக்காங்க ஸ்டாலின் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு யூரோப் டு லண்டன் போறாரு? அதுல கனிமொழி எங்க போல? குடும்பத்துடன் 14 பேர் ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ல போறாரு. அது எங்க அவர் கனிமொழி இட்டுட்டு போல? டிஆர் பாலு அதுக்கு முன்னாடி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுவாங்களா கட்சியை? முதியர்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 மெம்பர் குழு போட்டிருக்காங்களா? அது எதுக்காக? அதெல்லாம் யோசிக்கணுங்க. ஆக மொத்தம் திமுக அறந்து போயிருக்கிறது, திமுக பயப்படுகிறது, திமுகவுக்கு வயிற்றெரிச்சல் விஜய் அங்க வந்தது. அதுதான் சிம்பிள்ங்க. ஓகே சார், குதிரை பேர அரசியல் செய்வது யார், திமுகவா தாவேகாவா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நாளைக்கு விஜயபாஸ்கர் தாவேகால பிரம்மாண்டமா இணைய போறாருன்ற செய்திகள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? யார் குதிரை பேர அரசியல் செய்யறா? குதிரை பேரமும் கழுத பேரமும் ஒட்டக பேரமும் தெரியாது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று உதயநிதி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மூலமாகவும் அதையும் தவிர பாஷ்யம் கான்ட்ராக்டர்ஸ் மூலமாகவும் செய்கிறார்கள் என்று தான் ஆதவர்ஜுனா மீண்டும் 5 தரம் பேசிட்டார் அவர். அதுல ஏதாவது உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேரம் பேசுறாங்க பாருங்க, குதிரை பேரம், அது கடைசியில் இந்த ரியல் எஸ்டேட் காரன் போய் நிற்குமோன்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் ஹார்ட் கேஷ் இருக்குதுங்க. அதெல்லாம் விசாரிப்பாங்க. நாளைக்கு இந்த பரபரப்பான செய்தி வரப்போகுது, பார்த்துட்டே இருங்க. ஏன்னா முதலமைச்சர் 3 தரம் சொல்லிட்டாரு, ஆதவர்ஜுனா 2-3 தரம் சொல்லிட்டாரு. பொது வளங்கள் இது வந்துடுச்சு. கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பிரயோஜனங்க? இந்த கவர்னர் இன்னைக்கு வாட்டேன்னு சொன்னாங்களே, அதே கவர்னரை போய் எங்க திமுக அணுகுது? இப்போ திமுக கிட்ட அணுகக்கூடாதுங்க. கவர்னரே வாடின ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு தாடி கவர்னருக்கு தாடின்லாம் சொன்னாங்களே, கவர்னர் எதுக்குங்க இப்போ?
கவர்னர் குதிரை பேரத்தை நிறுத்த போறாரு. இது அரசியல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாகத்தான் தீர்வு காண வேண்டுமே தவிர கவர்னருடைய கதவையோ அல்லது மத்திய அரசினுடைய கதவையோ எடுப்பது தவறு. சார், அதிமுக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. திமுக அரசியலமைப்பு சட்டப்படி கவர்னர் கிட்ட ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சார் நம்ம குறை சொல்ல முடியும்? குறைய சொல்லி எதுக்கு இப்ப போய் கவர்னரை போய் பாக்குறது? எங்க இவங்களுக்கு தெரியும், நேத்து ராத்திரி இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு திமுகவுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி கிட்ட வந்துட்டாங்க போலீஸ்னுட்டு. அதை கவுண்டர் பண்றதுக்காக தான் இவங்க போயிருக்காங்க கவர்னர்கிட்ட. இப்ப தாவேக்கா குதிரை பேர அரசியல் செய்யல. தாவேக்கா செய்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா வாங்குறது அவங்களாம், டிராமா அடையிறது அவங்களாம் இருந்தாங்களோ எங்க விற்கிறாங்க இவங்க? குதிரை பேர அரசியல்னுட்டு அதிமுக தான் போகணுமே தவிர திமுக கிட்ட ஒரு குதிரை பேர நடக்கல இது வரைக்கும். அவங்க ஏன் அலறாங்க? மதிமுக கட்சிகள் போகுது. மதிமுக கட்சியே விஜய் பக்கம் போயிடுச்சுங்களே. எந்த கட்சி உடையுதுன்னு நினைக்கிறாரோ அவரு போயிட்டு அவர்கிட்ட இவங்க குதிரை பேரம் பேசலையா திமுக? எங்க அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கல? அதாவது கேட்கிற, உதயசூரியன் சின்னத்தில் அவர் நிற்பதனால், திராவிட கொள்கையை மேற்கொண்டதனால், வைகோ சின்னத்தில் தேர்வு வந்த அது தீப்பெட்டியில் தேர்ந்தெடுக்க முடியாமல் அவர்கள் தயவு செய்து உதயசூரியன் சின்னம் கொடுங்கன்னு கேட்டு வைகோ கேட்டு வாங்கியிருக்காரு. அதை ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவங்க போக மாட்டேங்கிறாங்க. லீகலா அவங்க தானே இருக்குது. திமுக கிட்ட இருந்து ஒரு குதிரை பேரம் பண்ணவே இல்லையே. இவங்க ஏன் அலறாங்க? குதிரை பேரம் பண்ணது அதிமுக தானே பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, திமுக எம்எல்ஏ வேணா போயிருக்கானே? அவங்க ஆட்சியே கவுக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க குதிரை பேரத்தை விட அவங்க யானை பேரம் பண்றாங்க. அது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே ராபின்சன். நான் தாவேக்காவுக்கு சிபாரிசு பண்ணி வரல, தாவேக்காவுக்கு ஆதரிக்கவில்லை. தாவேக்கா செய்வது சரியா இல்லையா என்பதை அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க வந்து வைகோக்கு என்ன யூனிக் செல்லிங் பிரைஸ், யூஎஸ்பி என்ன வைகோக்கு? வைகோ ஏன் கவர்ந்தார் விஜய் அவர்கள்? ஏன் விஜய் அவர்கள் வைகோ கிட்ட சொல்லணும், நான் வந்து 2 பேர் ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நான் வந்து கேன்வஸ் பண்றேன், ஜெயிக்கு போய் வச்சிடுறேன்னுட்டு? ஆக மொத்தம் அந்த 2 எம்எல்ஏ தான் வெயிட்டேஜ் ஃபார் வைகோ. அந்த 2 எம்எல்ஏ வைகோ எவனு கேட்க மாட்டான் கிட்டக்க. அந்த எந்த கட்சி எங்கெங்க கட்சி போயிருக்குதோ தாவேக்கா பக்கம், நீங்க ஒவ்வொரு கட்சியா எடுத்துன்னு வாங்க. அது திமுக கிட்ட இருந்த கட்சி தான் அங்க போயிருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி 2 எம்எல்ஏ தான் அங்க போயிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் போகல. தேமுதிக இன்னும் போகல, இங்க இருக்காங்க. அவங்களாம் எம்எல்ஏக்கு இருக்காங்க அவங்களாம். ஆனா சிபிஐ சிபிஎம் அந்த பக்கம் போயிட்டாங்க, மந்திரி சபையில சேரல. இதே பாருங்க, இன்னும் காங்கிரஸ் குதிரை பேரம் அவங்க எங்க வாய மூடின்னு இருக்காங்க. அவங்க ஆட்சியில பங்கு, நாங்க 5 வருஷத்துக்கு இந்த அரசாங்கத்தை நான் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன். எங்க இப்ப வந்து அவர் வாய மூடின்னு இருக்காரு. அந்த ஆளூர் சானவாஸ் எங்க இருக்காரு? அவர் இப்ப திமுக பக்கம் போறோங்கிறாரு. அது திமுக செய்யற குதிரை பேரம் இல்லையா? எம்எல்ஏ செய்ததான் குதிரை பேரமா? சார், எம்எல்ஏ தான் சார் குதிரை பேரம் ஆக முடியும். அப்ப பின்ன இந்த 2 மதிமுக எம்எல்ஏ திருப்பி திமுக வாங்கிட்டாங்கல்ல, அவங்க பணத்தை கொடுத்துட்டு இரு வெளில போவாதுன்னு சொன்னாங்கல்ல, அது குதிரை பேரம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. வைகோ வந்து நின்னவங்க சார். சரி, அந்த ராஜினாமா பண்றீங்க, ஏன் ராஜினாமா பண்ண விட மாட்டேங்கிறாங்க திமுக? அவங்க ராஜினாமா பண்ண சொல்லி விஜயபாஸ்கர் ஏன் ராஜினாமா பண்ணாரு? நாளைக்கு வேலுமணி சேர போறாரு. வேலுமணி சேர்ந்துட்டாருன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு எம்எல்ஏ சீட்டை. இந்த 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டுமே, அது வைகோக்கு தம் இல்லையே. அந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? குதிரை பேரம் செய்வதை அது ஊக்குவிக்கிறது அதிமுகவில் இருந்து தான் புகார் போக வேண்டுமே தவிர திமுக ஏன் போகுதுன்னு கேட்கிறேன் நான். திமுக எம்எல்ஏ இன்டாக்ட் இருக்காங்களே, ஒத்தம் கூட வெளில வரலையே. ஒரு எதிர்கட்சியா எதிர்வினை ஆற்றுறாங்க சார் திமுக. வாழ்த்துக்கள் யாரும் இல்லைங்கிற. எதிர்கட்சியா இருக்கணும்னா அதிமுக எந்த உங்க துரோகின்னு சொல்லிட்டு இப்ப பங்காளிங்கிறாரு RS பாரதி. முதல்ல துரோகின்னாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன நக்கல் செஞ்சாரு MK ஸ்டாலின் அந்த கூட்டத்துல பேசும்போதெல்லாம் 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னாங்களா இல்லையா? இவ 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதுல 10 தோல்வி ராஜாமணி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பாட்டு பாடினாங்களா இல்லையா? பொம்மை முதல்வர் அவர் சொன்னார். எப்படி அவன் ஒன்னா சேர்றாங்க? அவங்க பொம்மை முதல்வர் விட்டார். அவர் பாட்டு வாயை மூண்டு போறாரு அவரு. ஆக மொத்தம் விஜய் எதிர்ப்பதற்காக தாங்கள் 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் சேர்ந்து விஜயை குறைக்க வேண்டும் என்றால் அது நடக்கல. அதுதானே குதிரை பேரம்.
டோட்டலா அவருக்கு அவங்க முழுக்க முழுக்க கட்சி விட்டுட்டு இருக்காரு ஸ்டாலின். அவங்களோட பயணி பாருங்க, தீய சக்தின்னு சொன்னாரு திமுகவை. ஏங்க இவங்க போய் விஜயோட சேர்றாங்க? என்னை பொறுத்த மட்டில் திமுக செய்வது தவறு. அதிமுகவிலிருந்து எல்லாரும் போயிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தவிர ஒருத்தரும் இல்லையே. இப்போ சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லையே. எத்தனை அவல நிலைக்கு போய்விட்டது. இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா 10 மெம்பர் குழு போட்டிருக்காரு டு ரீஸ்ட்ரக்சர் தி டிஎம்கே. அந்த கட்சியை திரும்ப இது பண்ண போறாங்க. எதுக்காக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்? ஆக மொத்தம் உதயநிதி முன்னாடி கொண்டு வரணும். 2029க்கோ 2031க்கோ உதயநிதி வர்சஸ் ஸ்டாலின் இது விஜய் போற மாதிரி தான் கொண்டு போறாங்க. அவங்க அதை தான் முறியடிக்கிறார் 2 பக்கமும். இவர் விஜய் க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்கறாரு, விஜய் உதயநிதி எடுத்து விடணும்னு பாக்குறாங்க. அதுதான் குதிரை பேரமாக நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டசபை முயற்சி செய்தான் செய்வாங்க எதிர்கட்சி தலைவர்கள், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ஆட்சியை பாதுகாப்பு கொள்ள வேண்டியது ஆளுங்கட்சியுடைய பொறுப்பா இருந்தா போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. இது 20ஆம் தேதி பட்ஜெட் செஷன் ஆரம்ப போகுது, 22 வாக்குல உங்க தமிழ்நாடு அசம்பிளியில. அப்ப நீங்க இதெல்லாம் பேசுங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்று தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபடுகிறார். இன்னைக்கு எதுங்க அவசரமா விஜய் தலைமையில ஒரு கூட்டணி போட்டுட்டு அது சிபிஎம் போவே இல்லை, மீதி பேர் தான் போயிருக்காங்க. மாணிக் தாக்கூர் போய் நிற்கிறாரு. மாணிக் தாக்கூர் டிஎன்சிசி சீஃபா போட்டுதான் திமுகவுக்கு இன்னும் எரிச்சல் உண்டாக்கி விட்டது. அதனாலதான் அவங்க வேகப்படுத்துறாங்க எல்லாத்தையும். இப்போ திமுகவுக்கு எதிரான சதி நடந்தது 2026. அதே திமுக 2026 சதியை முடிப்பதற்காக 2026 விஜய் வந்த பிறகு திமுக செய்யக்கூடிய சதி குதிரை பேரம். ஓகே சார், மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸினோட அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்காரு. மாணிக் தாக்கூர் சொன்னதையும் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதையும் நம்ம கேட்டிருந்தா 70 எம்எல்ஏ ப்ளஸ் ஒரு துணை முதல்வர் 10 அமைச்சர்கள் நமக்கு கிடைச்சிருப்பாங்க, நம்மளோட அலுவலகத்துக்கு சைரன் வச்ச கார் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நடந்திருக்குமா சார்? இதெல்லாம் நடந்திருக்கும். 2 விஷயம், ஒண்ணு நடந்திருக்கு. அது நடந்திருக்கும்னு ஆர்கியூ பண்றேன் நான். ஓகே, ஏன் தெரியுமா? இந்த சிதம்பரம் தான் கெடுத்தாருங்க இது நடுவில். ஸ்டாலினோட போய் சோனியா காந்தியோட தொலைபேசி மூலமா போய் இந்த திமுக அலையன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு சிதம்பரம் தான் விரும்பினாரு. அதைத்தான் சோனியா காந்தி விரும்பினார்கள். ஆக மொத்தம் ராகுல் காந்தி விரும்பியது விஜய் அவர்களை. ஆக மொத்தம் தாய்க்கும் மகனுக்குமே கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருக்குதுன்னு சொல்றேன் நான். இன்னும் திமுகவோட போன அம்மையா சொல்றாங்க. யாரு? நம்ம சோனியா காந்தி. அதனால்தான் நம்ம இந்திய கூட்டணியில கைத்து போட மாட்டாங்க. இது எப்படி கைத்து போட்டிருக்காங்க? இப்போ அந்த ஜனாதிபதிக்கு கொடுத்த மகஜர்லையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த மகஜர்லையும் திமுக கையெழுத்து போடலன்ற செய்திகள் வந்துட்டு இருந்தது. காங்கிரஸ் சொல்றாங்க போட்டிருக்காங்கன்ட்டு 23. அதே வெளில விட மாட்டேங்கிறாங்க. ஜெயராம் ரமேஷ் ட்வீட்டை போய் பாருங்க. ஆனா செய்திகள் வாயில சொல்றது திமுக கைத்து போட்டிருக்கான்றது. இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி வந்திருக்குதுங்களா திமுக போட்டாங்கன்னு. ஆனா அந்த 21 பேருங்கிறாரு யாரு? ஜெயராம் ரமேஷ். மீதி 23 தானே வரணும். அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியும் திமுகவும் கையெழுத்து போட்டது என்று ஜெயராம் ரமேஷ் சொல்லுகிறார். ஆனா அது அத்தாட்சி பூர்வமாக இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சோனியா காந்தி திமுகவை விரும்புகிறார், ராகுல் காந்தி விஜயை விரும்புகிறார். இந்த குழப்பத்தினால தான் விஸ்வநாதன் பேச்சுக்கு நான் கொடுக்குறேன், அதாவது சப்போர்ட் பண்றேன். அதே சமயத்துல மாணிக் தாக்கூர் எடுக்கணும்னு செல்வ பெருந்தகை எடுத்துட்டு நாளைக்கு செல்வ பெருந்தை பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இவரை தாக்க போறாரு. பார்த்துட்டே இருக்க மாணிக் தாக்கூரை. அப்ப என்ன ஆகும்? அப்ப செல்வ பெருந்தை திமுக போய் சேர்ந்ததுக்கான நிலைமை வந்துடும். அப்போ காங்கிரஸ் பிளவுபட்டிருக்கோம் ஜாபின்சன். ஆனா திமுக குட்டிச்சோரா போனதுக்கு காரணம் என்னன்னா, மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் பொழுது 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு மாபெரும் தப்பை செய்தார். அது தோழமை கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் எல்லாருமே விஜய் பக்கம் இப்ப போறாங்க. அந்த என்ன தப்பு செஞ்சாங்கன்னா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கியது. அதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் உடைத்தார் மு.க. ஸ்டாலின், தன்னுடைய மகன் முதலமைச்சராக வேண்டும் என்று. அதற்காகத்தானே இன்று ஆதரவு அர்ஜுனா பதில் சொல்றாரு, உங்க பையன் அந்த கருணாநிதி குடும்பம் இனிமேல் ஆட்சிக்கு வருவது கடினம்னுட்டு.
எங்க மதிமுக மல்லை சத்தியா வச்சுட்டு அவங்க கட்சி உடைச்சாங்களா இல்லையா? மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விசிகா உடைச்சாங்களா இல்லையா? காங்கிரஸ் உடைச்சாங்களா இல்லையா? திமுக எல்லாத்தையும் உடைச்சிட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப அவங்களே மாட்டின்ட்டாங்க. இவர் ஃபாரினர் போயிடுறாரு. ராகுல் காந்தி மாதிரி இவர் ஃபாரின் போயிடுறாரு. ஸ்டாலின் குடும்பத்தோட 14 மெம்பர் 5ஆம் தேதி காலையில ஸ்பெஷல் பிளைட்ல போறாரு. இவங்க ஜெனரல் ஏர் இந்தியாவில போகக்கூடாது, என்ன ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் ஏன் போகணும்? அதை தவிர அசம்பிளிக்கு விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி ஏன் சபரீசன் சட்டமன்றத்திற்கு சென்றார்? ஏன் விஜய் ரகசியமாக பார்த்தார்? அதெல்லாம் கேளுங்க இல்லையா சார்? உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா முதல் உரையாற்ற போறாரு. சபரீசன் வந்து பார்த்தாரு. முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்றது நியாயம் தான். யாரும் இல்லை, எனக்கு முதலமைச்சர் தான் விஜய், யாரும் இல்லைங்கிற. அதனால சபரீசனுக்கு முதலமைச்சர் என்னுடைய பார்வையில் இருந்து அவர் போய் இருக்க கூடாது என்பதுதான். எங்க பர்மனண்டா பேச போறாங்க எதிர்கட்சியா? என்ன அன்னைக்கு தான் போய் பார்க்கணும். என்ன 23ஆம் தேதி போட்டானே, 22ஆம் தேதி போனாரு, 21ஆம் தேதி போட்டானே, சட்டசபை இருந்தது அன்னைக்கு ஏன் போக மாட்டேங்கிறாரு? 2 பார்க்கலாம் இல்ல. ஆக மொத்தம் அவருக்கு வந்து குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில். இந்த லண்டன் போறாரு 15 நாளைக்கு ஈரோடு டூர். அவருடைய ஹெல்த்தி கண்டிஷனையும் பார்த்துட்டு வர போறாரு. அவருடைய பேரன் வந்து பட்டம் வாங்க போறாரு விளையாட்டுத்துறையில. அப்ப எங்க கனிமொழி போகல கூட? அப்ப எங்க மீதி பேர்லாம் இட்டுட்டு போகல? ஓகே, 35 கோடி வந்து தாவேக்காவினர்கிட்ட பேரம் பேசுறோம்னு சொல்றாங்க. பேரம் பேசுற அளவுக்கு தாவேக்கா எம்எல்ஏக்கள் வீக்னஸா இருக்காங்களா சார்? பணம்னா இப்ப தமிழ்நாட்டை விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேங்க. சீஃப் மினிஸ்டர் தான் கதை சொல்லணும், நானும் தானே கதை சொல்ல போறேன் உங்களுக்கு. பாராளுமன்றத்தில் இப்பொழுது நரேந்திர மோடிக்கு 240 சீட் இருந்ததுங்க. இப்ப 306 எப்படிங்க ஆச்சு? குதிரை பேரம் பண்ணி தானுங்க ஆச்சு. மத்திய அரசாங்கத்தில் குதிரை பேரம் நடக்கிறது என்று பலர் சொன்னால், தமிழகத்தில் விஜய்க்கு வந்து 106 தான் இருக்கு. 144 எப்படி வாங்கினாரு? குதிரை பேரம். குதிரை பேரத்துக்கு பணத்துக்கு மோசம் போறாங்க எல்லாரும். அதே மாதிரி தமிழ் வெற்றி கழகக்காரங்களும் நெகட்டிவா பாக்குறாங்க. இப்போ திமுக செய்வது குதிரை பேரம், அவர் செய்யறான்னு சொல்லிட்டு தமிழ் வெற்றி கழகத்தை எம்எல்ஏ நீங்க விலைக்கு வாங்கிறது குதிரை பேரம் இல்லைங்களா? அது எப்படி பேசுறீங்க ராபின்சன்? இது ஒன் வே டிராபிக் தானே. இதுவும் அரசியல் தானே. அதுவும் அரசியல் தானே. அவங்களுக்கு ஆட்சி நிரந்தரமா நடக்கணும்னுட்டு நீங்க என்னதான் முக்கிய பார்த்தாலும் அதுக்கு விஜய் இறங்க முடியாதுங்க, இறக்க மாட்டாங்க. அதுக்காக மத்திய அரசோட கை கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இண்டி கூட்டணியில் போகாதிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். விஜய் அவர்கள் இண்டி கூட்டணியில் போகாத இருப்பதற்கு காரணம் அதுதான். ஆக மொத்தம் அப்பாவு இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, பழைய சபாநாயகர், ஆளுங்கட்சியில் இருக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய தோழமை கட்சிகள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நீங்கள்லாம் ஒன்னா போயிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி கிட்ட போயிட்டாரு விஜய்ங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது உண்மையாக இருக்கலாம்ல? அதுதானே உங்க திமுகவுடைய எண்ணமா இருக்கும் இல்லைங்களா? பாஜகவோட போயிட்டாரு விஜய்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு அப்பாவை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அப்பாவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நிறுவனத்தை பேசும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அவர் விசிகாவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. விஜய் வந்து பாஜக ஏஜென்ட், அவ்வளவு போகாதீங்க, வெளில வந்துருங்க. அது குதிரை பேரம் இல்லைங்களா? அந்த எம்எல்ஏவை இன்டியூஸ் பண்றாரு போகாதேங்கன்னுட்டு. திமுக வந்து 35 கோடி கொடுத்து 25 எம்எல்ஏ எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி செலவழிக்க போறாங்க. எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து 700 கோடியில ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை கையில பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? அதை எப்படி நினைக்கிறாங்க? அது குதிரை பேரம் தானே. இது ரிவர்ஸ் குதிரை பேரம். அது ஓகே, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக திமுக திட்டம் போடுது. குதிரை பேரம். அந்த எம்எல்ஏ வேலைக்கு வாங்குறாங்க. 35 கோடி எது கொடுத்து வாங்குறாங்க ராபின்சன்? என்னுடைய புரிதல். ஓகே, அதுக்கும் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் கைது செய்யறதுக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு? செந்தில் பாலாஜிக்கும் குதிரை பேரத்துக்கும் தொடர்பு இருக்கா சார்? பணம் அவர்கிட்ட தான் இருக்கு. திமுகவுடைய அமைப்பு பொருளாளர் அவர் தானேங்க. டிஆர் பாலு இல்ல, மீதி பேருமே யாருமே இல்லை. அவர்கிட்ட தானே பணம் இருக்குது. அவர் நம்பி தானே எலெக்ஷன் நடத்தினாரு மு.க. ஸ்டாலின் கூட. 10 ரூபா பாலாஜி சொன்னதுக்கு அவங்க கடன் வச்சு அடிப்பாங்கல்ல. எங்க ஒரு கட்சியை ஆட்சிக்கு வர கூடாது பண்ணி கரூர்ல பண்ணதுக்கு சிபிஐல போய் பார்த்தாங்க. மத்திய அரசாங்கமும் சிபிஐல ஒண்ணுமே பண்ணல. இந்த மாதிரி பண்ணணும்னு பாக்குறாங்க. தன் கையில போலீஸ் வந்துடுச்சு. இப்போ they can go to any extent. விஜய் செய்வது நல்ல அரசியலாகத்தான். ஏன்னா திமுக வந்து நீங்க இன்னும் ஒரு 6 மாசம் அப்படி விட்டீங்கன்னு வச்சுங்க, திமுக எழுந்துக்க முடியாது பண்ணுவாருங்க. பார்த்துட்டே இருக்கு.
ஓகே. முன்னாள் அமைச்சர்கள் சிவசங்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகியிருக்காரு. நாளைக்கு ஏவா வேலு வந்து விசாரணைக்கு ஆஜராக போறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் முன்கூட்டியே வந்து முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்காரு. என்ன சார் நடக்குது? முன்னாள் அமைச்சர்கள் மீது திட்டமிட்ட தாக்குதல் தாவேகா நடத்துதா? நடத்துது. தமிழக சட்டமன்றம் 22ஆம் தேதி ஜூலை மாதம் கூடுவதற்கு முன்னதாக பல எம்எல்ஏக்களை நீங்க பாருங்க, எம்எல்ஏக்களாக தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஏவா வேலு எம்எல்ஏ, செந்தில் பாலாஜி எம்எல்ஏ, அதனால எம்எல்ஏ பக்கம் போறாங்க இல்ல. நீங்க இப்ப சொன்னீங்களே சிவசங்கர் எம்எல்ஏ அசம்பிளில என்ன பேசினார்? அவரு கேள்வி கேட்டார் சார். பேச வேண்டியது தானே, அதுக்கு அவங்க பேச வேண்டியது ஆக்ஷன் காமிக்க வேண்டியது தானே. யாரும் இல்லைங்களையே, அது தப்பா பேசினான்னு வைக்கிறாரு வாயில தப்புன்னுட்டு விஜய். எங்க விஜய் கையில போலீஸ் இருக்கு தம்பி. இப்போ முதல்ல நீங்க உங்க கையில போலீஸ் இருந்ததுனால கரூர் பண்ணீங்க. நான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று சொன்னாலும் கூட நான் விஜய் செய்வதை ஒரு விதத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவை வரவிடக்கூடாது என்று அவர் நினைத்தார், செய்கிறார். என்ன விட்டுருங்க, அந்த வள்ளுவன் டிவியை விட்டுருங்க, ராபின்சனை விட்டுருங்க, ராஜகோபாலனை விட்டுருங்க. எதுக்கு இந்த தோழமை கட்சியெல்லாம் விஜயோட போறாங்க? திமுக தோழமை கட்சி எல்லாம் பைத்தியக்காரங்களா? ஆட்சியில வந்து பிடிச்சிட்டாரு, ஆட்சி போறாங்க சார். இது என்னங்க, இது பார்த்தா உள்ள வந்துருச்சா? அப்போ உள்ள வந்து ஒரு சீட் தானே வச்சிருக்காங்க, அதுக்கே பயப்படுறீங்க? ஒரு சீட் தானே வச்சிருக்காங்க சார். அது பாஜக உள்ள வந்துரும் சொல்லிட்டு அதே சமயத்துல நீங்க சொல்றீங்க நம்ம 70 சீட் வந்திருக்கோம் விஜயோட போனா. அப்ப பாஜக உள்ள வராதா? விஜயோட போனா விஸ்வநாதன் சொல்றாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாரு, நம்ம விஜயோட போய் இந்த மாதிரி 70 சீட் துணை முதலமைச்சர் வந்திருக்கோம். அப்ப பாஜக உள்ள வந்திருக்காதா? அப்ப திமுக பாஜக போயிருக்குமா? என்னங்க ஆர்கியூமெண்ட் பண்றாங்க? எங்க மே 4ஆம் தேதி மட்டும் நீங்க விஜய தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி காலையில் இவங்களே போய் சேர்றாங்களே, எதுக்கு போறாங்க? அதுக்கு ராகுல் காந்தி உடந்தையா இருக்காரு. ஏங்க அது ராகுல் காந்தி இந்த குதிரை பேரத்திற்கு முதல் புள்ளியாசுழி போட்டது ராகுல் காந்தி. இப்ப ஒன்னு இதை விட்டுருங்க, இதை சுத்தி அதே லெவலுக்கு வருவோம். நம்ம 2 பேரும் பேசுறது இப்ப எதிரில் 2 பேசலாம், 2-3 விஷயம் பேசலாம். திமுக அதிமுக எதிர்காலம் என்ன? இரண்டாவதாக இந்த 20 சட்டமன்ற தேர்தல் வந்தால் 20 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடுமா இல்ல பகிஷ்காரம் செய்யுமா? திமுக போட்டியிடுமா பகிஷ்காரம் செய்யுமா? இல்ல இருவரும் சேர்ந்து போடுவாங்களா? சீமான் நிறுத்த போறேங்கிறாங்க. சீமான் அதுக்கு பலிகடா ஆவாரா? என்னை பொறுத்த மட்டும் ஆக மாட்டார். சீமானுக்கு அரசியல் தெரியும். சீமான் இத்தனை நாள் 15 வருஷம் தனியா போட்டின்றவர் இப்ப ஏன் அதிமுக தேவை தேடுறாரு? அவரு திமுக தேவை ஏன் தேடுறாரு? கிடையாது, அவர் தனியா நிற்பாரு. அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஆக மொத்தம் தமிழக அரசியல் ரிவால்வ் ஆயிட்டு இருக்குது, சுத்துது, அப்படியே சைக்கிள் மாதிரி சுத்திட்டு இருக்குது. எங்கேயான ஒரு இடத்துல நிக்கணும், அது எப்ப நிக்கும் தெரியல சார். இதெல்லாமே பொய் புரளி, இதை பரப்புறதே தாவேக்காவினர் தான் சொல்றாங்க சார். இத்தனை நாள் அவங்க திமுக பண்ணிட்டு இப்ப தாவேக்கா விடுங்க பண்ண முடியும்? என்னங்க இது? எங்க தாவேக்கா பண்ணதும் சரி. இன்னைக்கு அந்த ஐயுஎம்எல் சேர்மனும் வைகோவும் காங்கிரஸ்காரங்கெல்லாம் ஓப்பனா சொல்றாங்களே, உதயநிதி சொல்லி ஸ்டாலின் சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட பேசினாங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க எல்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ எல்லாம் போகிறதுக்கு தடுத்தாருல்ல. காங்கிரஸ் ஒன்றுதான் சொல்லாத போயிட்டாங்க, மீதெல்லாம் சொல்லிட்டு தானே போனாங்க தலைவர்கிட்ட, ஸ்டாலின் கிட்டக்க. அப்ப அந்த மே 4-5 24 மணி நேரத்தில் குதிரை பேரம் திமுகவுடைய அலுவலகத்திலிருந்து தான் ஆரம்பித்தது. ஓகே சார். ஒரு வாரத்துக்கும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 5, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8, 9 ஆகும்னு சொல்லி கூட எல்லாரும் சொல்றாங்க. இது நீண்டுகிட்டே போனா ஆளுநருக்கு RS பாரதி அவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அதிமுக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இது குறித்தான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுமா சார்? படமாட்டாது. அது சபாநாயகருடைய தலைமையில் வருது, கவர்னருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. குதிரை பேரம் என்பது அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சிக்கும் இடையே இருக்குவதுதானே தவிர ஆளுநர் ஆளுநர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க? ஆளுநர் யார்கிட்ட சொல்லுவாங்க சொல்லுங்க? இந்த எம்எல்ஏ கிட்ட திருப்பி வந்துன்னு சொல்லுவாரா? 35 கோடின்னு இன்னைக்கு பிக்ஸ் பண்றாங்களே. தாவேக்கா எவ்வளவு கொடுத்தது அந்த மீதி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு? ஏன் ரிசைன் பண்றாங்க? வேலுமணியே ரிசைன் பண்ண போறாரு. நீங்க 6, 7 நீங்க நான் 20 சொல்றேன் உங்களுக்கு. ஆமா சார். இன்னைக்கு மொத்தம் டோட்டல்
இன்னைக்கு வந்து அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்ட துணை பொதுச்சாளர் பொறுப்புல இருந்து வெளியே வந்திருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் வெளியே வந்திருக்காரு. அந்த பொறுப்புல இருந்து விலகி இருக்காங்க சார். அவங்களும் டிவிகேக்கு போறதுக்கு, தாவேக்காக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்களா? வேற வழி கிடையாது. தமிழ்நாடு திமுக பக்கம் போக மாட்டாங்க அவங்க. பாஜக பக்கம் போவாங்களா, காங்கிரஸ் பக்கம் போவாங்களா சொல்லுங்க. அது வந்து எதிர்காலமே கிடையாது. அகில இந்திய கட்சிக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து ஒண்ணு ஸ்டாலினுடைய முதுகுல போகணும், இல்ல விஜயனுடைய முதுகுல போகணும். அதுக்காக தனியாக போறதுக்கு இடம் கிடையாது. 2 தேசிய கட்சிகள் பாஜக, திமுக, காங்கிரஸ் உள்பட ஏதாவது ஒரு கட்சியுடைய முதுகில் சவாரி பண்ணணும் தான் பாக்குறாங்க. ஆக மொத்தம் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் தான் சேருவார்கள், திமுகவில் சேர மாட்டார்கள். தாவேக்கா மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. தினந்தோறும் ஒரு போராட்டத்துல மக்கள் ஈடுபடுறாங்க. அதுல திமுக முன்னெடுத்த ஒரு மாபெரும் போராட்டமா இருந்தது. அமைச்சர் ஒருத்தர் வந்து கஞ்சா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதா வந்த ஒரு கேஸ். அந்த கேஸ்ல வந்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அமைச்சர் சரத் அவர்கள் அந்த கேஸில் இருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதே போல் கேவிஎன் ப்ராடக்ஷனோட நிறுவனருக்கு அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பொறுப்பு கொடுத்ததை காங்கிரஸில் இருக்கிற செல்வ பெருந்தகை அவர்களே பெரியதாக எதிர்த்திருந்தார். எப்படி பார்க்குறீங்க இது ரெண்டுத்தையும்? மற்ற மாநிலத்தவரை போடுவது தவறு என்று தான் என்னுடைய கருத்து. இன்னொரு காரணம் போடக்கூடாது. ஆனா காங்கிரஸ் வந்து அமெரிக்காவில் போய் சாம் பெட்ரோடான்னு ஒரு குஜராத்தி கிட்ட அமெரிக்காவில் இருக்கணும் போய் இந்தியன் ஃபாரின் காங்கிரஸ் சேர்மனா போட்டிருக்காங்க. அது சரியா உங்களுக்கு? எங்கெல்லாம் சுத்தி அடிச்சா கூடங்க ராபின்சன், முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கையாக இருப்பவரைத்தான் முதலமைச்சர் டெல்லி பிரதிநிதியாக அமைக்க வேண்டும். சரிதான். ஓகே, திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி, தாவேக்கா ஆட்சி நண்பர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க சார். ஏன்னா ஜெகதீஷ் அவர்களை வந்து செக்ரட்டரியா போட்டிருக்காரு, கேவிஎன் ப்ரொடக்ஷன் இவர் இப்படி போட்டிருக்காரு, ஜோசியரை செக்ரட்டரியா போடுறதா இருந்தாரு சார். அவர் வந்து 23, 24, 25 3 ஆண்டுகளில் 36 மாதங்களில் கூட பயணம் செய்தவர் அனைத்துக்கும் மரியாதை தர்றாருங்க. அப்படி எடுத்துக்கூடாதாங்க நீங்க? அவ்வளோ கூட எவ்வளவு இன்னல்களிடையே அவர்கள் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இன்னல்களையும் அவர் கடந்து போய் விஜய்க்காக வேர்வை சிந்தினார்கள். அதற்காக தான் அவர் சிறப்பு பதவி தராரு சார். அதுக்கு கட்சி பொறுப்பு தரலாம் சார், அரசாங்க பொறுப்பு தரலாமா? அவருடைய முதலமைச்சராக இருந்தால் கட்சியின் அவர் தான் முதலமைச்சர், அவர் தான். அதனால அவர் கொடுக்கிறாரு. அவர் தனக்கு நம்பிக்கை. இப்ப வந்து நிர்மலா சீதாராமன் எங்க மோடி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வச்சிருக்காங்க. எங்க அருண் ஜேட்லிக்கு 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்தாரு முதலமைச்சர், பிரதமர். அருண் ஜேட்லி தோத்து போன போது கூட அவருக்கு நம்பிக்கையா இருக்கவர். இன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பிரதமருக்கு ஆபீஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் தான் வேணுமே தவிர இல்ல அப்படின்னா எதுக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் அரசாங்கத்துக்கு எதுக்கு எங்க கொண்டுறீங்க? கான்பிடன்ஸ் இருக்குது இல்ல, அந்த கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால தான் மந்திரி சபை கான்பிடன்ஸ் தான் நடக்குதுங்க. அதே மாதிரி அந்த கேவிஎன் காரனை போட்டது தவறு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்து, டிவிக்கு வந்து தமிழ் வெற்றி கழகம் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி 6 மாதங்கள் டைம் கொடுக்கணும். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 2 வருடங்கள் டைம் கொடுக்கணும். அது நடுவில் குதிரை பேரம் நீ ஆச்சுன்னா அவர் குதிரை பேரம் ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அந்த செந்தில் பாலாஜி மீது. திருப்பி அந்த செந்தில் பாலாஜி பவர் சென்டர்ல இருக்காருன்னு தெரிஞ்சுட்டான் பாருங்க. செந்தில் பாலாஜியை கழுத்து விட்டீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா திமுக அலறி போயிடுங்கிறத இப்ப விஜய் நினைக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு சிடி நிர்மல்குமாரோடைய நிருபர் கூட்டத்தை பாத்தீங்கன்னா பல மாவட்ட செயலாளர்கள் திமுக காரர் எங்களுடன் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு அவுத்து விட்டுருக்காரு இன்னைக்கு அந்த ஸ்டோரியே. இதெல்லாம் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு மன சங்கடங்கள் வளர்றது தெரியுதுங்க. ஏன்னா ஃபைனலி ஐ டெல் யூ, முதலமைச்சர் சீட்ல விஜயை பார்க்க கூடாதுங்க ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு. இவங்க அப்பா தாத்தா பாட்டி சொத்தாது. 106 பேர் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்களே, அதுக்காக தான் வந்திருக்காரு அவர். அது சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, மக்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டாரு விஜய். மக்கள் தானே எனக்கு ஆதரவு பண்றேன்னு சொல்லிட்டாரு. விஜய் வந்து டப்புன்னு சாப்பிட்டுட்டாருங்க. நீங்க நினைச்சு வச்சீங்க திமுகவை, அதிமுக சாப்பிட்டாரு, திமுக சாப்பிட போறாரு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.